ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி விலாக்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பசங்களை வந்து வெளியில் கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா லீவ் ஆரம்பிச்சு இன்னும் எங்கேயுமே நாங்கள் கூப்பிட்டு போகல. இங்கே இருக்க கிண்டி பக்கத்தில் இருக்க கத்திபுரா பிரிட்ஜுக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு கேம் எல்லாம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க என்னென்ன கேம் வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த சம்மருக்கு எங்கெங்கே போயிருந்தீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கத்திபுரா பிரிட்ஜா? ஓகே ஓகே. பிராஜ்னு ஓகே, நீங்க சொல்லுங்க மோகி. கிண்டி கத்திபுரா பிரிட்ஜ் கீழே போட்டிருப்பாங்க. கேம்ஸு, ஸ்டாலு எல்லாமே போட்டிருப்பாங்க. அங்கே போனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். சரி ஓகே, டின்னர் முடிஞ்சால் வீட்டில் வந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா உனக்கு பபுள்ஸ் வாங்கி தரேன். பிரகிக்கு பபுள்ஸ். ஓகே பாய். தண்ணி பாட்டெல்லாம் எடுத்துட்டிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். எப்படியும் நாங்கள் சரி சீக்கிரம் போகலாம், குழந்தைங்கள இட்டுட்டு போகிறோம், சரி சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், செம்ம வெயில் அடிச்சுதா, சரி ஈவினிங்காக 6 o'clock போகலாம். எப்படியும் அது டைம் ஆகிடுச்சு. 2 குழந்தைங்களும் வந்து நானும் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு பசங்களையும் வந்து ரெடியாகி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே எப்படி டைம் ஆகிடுச்சு. அங்கேயும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் டைமுன்றதால லைட் செட்டிங்லாம் போட்டு பசங்க இன்னும் பார்த்தோன்னே செம்ம ஒரு வைப் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மேலே ட்ரெயின், இதை ஃபஸ்ட் டைம் வந்து மேலே ட்ரெயின். ஏற்கனவே ஒரு டைம் போயிருந்தோம், பட் ட்ரெயின் போனது பார்க்கல நாங்கள். பட் ஆனால் இந்த டைம் வந்து ட்ரெயின் மேலே போனதால் குழந்தைங்க பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு டைம் போகணுன்னு சொன்னால, பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா காசு கட்டி விளையாடணுன்றதால பசங்களை வந்து சரி கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த டைமில் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ பசங்க வந்து ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டாங்க. சரி அதான் இந்த வாட்டி போன ஃபஸ்ட் டைமே அதை தான் காசு பே பண்ணி பசங்களை வந்து விளையாட வச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுலேயும் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டெல்லாம் வந்து செக் பண்ணாங்க. இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் லைட்டாக மேடம் வளர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே, ஆனால் 1/2 hour தான் டைமு. ஆனால் பரவாயில்ல, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1/2 hourக்கு மேலேயே கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. நாங்கள் வரை பசங்களுக்கு அலர்ட் பண்ணிகிட்டே வர இருந்தோம். அது எங்களுக்கு தெரியவே இல்லை எக்ஸாஸ் டைம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம் விளாடுங்க அந்த 1/2 hourல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் டைம் எக்ஸாஸ் பண்ணேன். அப்புறம் பசங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நல்லா சூப்பராக அங்கே இருக்க கேமு ஒன்று பொறுமையாக நிதானமாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதே என் பெரிய பாப்பா வந்து சின்ன பாப்பாவுக்கு ஒரு டைம் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஒரு டைம் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்களே அந்த கேமை வந்து செப்பரேட்டாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பால்ஸு சரி, அந்த ரைடு போகிறது மேலே அந்த வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா சுத்தமாக பயமே இல்லை. அந்தளவுக்கு வந்து அந்த பக்கம்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணி. ஆனால் பரவாயில்ல, இது இங்கேருந்து பக்கத்தில் நம்ம பார்க்குறதுக்கு 500 ஒரு வர்த்தபிள்னு கேட்டால் 500 கிட்டக்கிட்ட அந்த ஒரு கார்டு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த கார்டுக்குள்ளே நம்ம ஒரு 1000 கட்டி அந்த கார்டு வாங்கிட்டோன்னா அந்த அதில் இருக்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து கேமை வந்து விளையாடணும் நம்ம. அந்த மாதிரி உள்ளே இருக்க கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங்கு, கிளே இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு வந்து கொஞ்சம் கேமெல்லாம் இருந்துச்சு, பசங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் கேம்லாம் இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் டைம் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் வராங்க. ஏன்னா பகலில் வந்து சரியான வெயில் அடிக்கின்றதால எல்லாமே ஒர்க்குக்கெலாம் போகிறவங்க ஒர்க் போயிட்டு அதெல்லாம் 6 o'clock மேலே தான் வந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம். அவங்க அதுக்கப்புறம் அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் தான் அந்த சின்ன பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அந்த ரைடு எடுத்து வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குதிரை வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு இந்த குதிரை அந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது என்னடா ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு மேலே சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அவங்க வெக்ஸ் ஆகிட்டாங்க. சரி இறங்கி நம்ம வேறு கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு செகண்டு கூட என் சின்ன பாப்பா வந்து சரி ரெஸ்ட் எடுக்கும், சரி இங்கேருந்து அந்த அப்படிலாம் கிடையாது, இங்கேருந்து அங்கேருந்து அங்கேன்னு ஒரு கேமும் அப்படியே விளையாண்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸு இந்த ரைடு விளாண்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து அந்த நல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி கேம் விளாண்டுருந்தாங்க. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நானே வந்து விளையாடுறேன்.
செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி கேம் அதெல்லாம் நம்மளாம் எங்கே போயிருக்கோம், போனது கிடையாது. நம்மலாம் ஊரில் சின்ன சின்ன கேம் விளையாண்டுட்ருப்போம். ஆனால் பசங்க கூட ஃபஸ்ட் டைம் விளாண்டதில் எனக்கே ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் கேமு பசங்களை எங்காண்டி விட்டுட்டு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். நல்லா வந்து பசங்களோட அதுவும் அம்மாவும் பொண்ணும் விளையாடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து செம்ம ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க பசங்களோட அந்த கேம் வந்து விளையாடுறதுக்கே. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒவ்வொரு கேமுக்கும் வந்து குழந்தைங்க விளையாடுறதால பரவாயில்ல. அந்த ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து அலாட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குழந்தைங்கன்னா. அது ரொம்ப அது ஃபோர்ஸ் ஆகிடுச்சுன்னா கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் இங்காண்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சி ஒன்ஸ் ஒரு டைம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் 2 பேருமே விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுவுமே ஆனால் இந்த கேம் நல்லா இருந்துச்சு. பட் டைம் கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஆனால் பசங்க வந்து என்ஜாய் பண்ணி நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சம்மரில் வந்து எங்கேயும் பசங்களை தூரமாக கூப்பிட்டும் போக முடியாது நம்மளால. ஏன்னா இப்போ தான் குழந்தைங்க இருக்கிறதால எங்கேயும் வெளியில் ரொம்ப தூரம்லாம் கூப்பிட்டு போக முடியாதுன்றது. அதான் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன கேம் போய் பசங்களை விளையாட வச்சு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கேமுக்கு. அதுலேயும் அவரும் ஒர்க் பண்ணுறதால சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு தான் விளையாண்டுட்டு அன்றைக்கி ஆனால் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கேமும் ப்ளஸ் கார் கேமும் இருந்துச்சு. அந்த ஜம்பிங் கேம்லாம் இருந்துச்சு. நான் இன்ஸ்டாகிராமில் சில வீடியோலாம் பார்ப்பேன். அந்த ஜம்பிங் கேம்லாம் விளையாட வைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது பசங்களை. ஸோ அதனால் வந்து வெளியில் அதுவும் நாங்கள் இந்த கேமோடு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா என் பெரிய பாப்பா கூட எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என் சின்ன பாப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த கேமை விளையாண்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு கார் கேமும் ப்ளஸ் வந்து ட்ரெயின் கேமும் விளையாண்டுட்டு தான் போவேன். சரியான அடம், அவ்வளோ ஒரு அடம். என்னோட பெரிய பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அவங்களே நம்ம ஃபினான்ஷியலாக ஒன்று சொன்னால் கூடமே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன பாப்பாவுக்கு இன்னும் அந்த ஏஜ் வரல. வந்தாலும் கண்டிப்பாக அவங்களாம் வந்து புரிஞ்சிக்குவாங்களான்னு அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் என் பெரிய பாப்பா சூப்பர், எது சொன்னாலும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்க அந்தெல்லாம் இருக்கிற கேமெல்லாம் விளையாண்டுட்டு ஃபைனலாக அந்த காரும் ஓட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரும் ஓட்டிட்டு வந்தாங்க. இல்லை, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். கிண்டி பார்க் ரைடு ஓவர். கிளம்புறோம் வீட்டுக்கு. பாய்.